இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவுகளுக்கும் வெள்ளங்களுக்கும் அனுரகுமார் திசாநாயக்கதான் காரணம். ரணில் மற்றும் நாமல் தலைமையில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் திட்டம். முற்றுமுழுதாக சரிந்து விழப்போகும் மலேகம். 15,000 இடங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்படும் அதிர்ச்சி. உண்மையை வெளியிட்ட கட்டட ஆராய்ச்சி நிறுவனம். இலங்கையின் தென்கிழக்கே நிலை கொண்டுள்ள காற்று சுழற்சி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. பதுளை மாஸ்பன்ன நகரத்தில் மண் சரிவிலிருந்து 11 பேரின் உயிரை காப்பாற்றிய வளர்ப்பு நாய். குவியும் பாராட்டுக்கள். அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசலடைந்து பேரிடர் ஏற்பட்டதாக நான் நம்புகிறேன். ரணில் விக்ரமசிங்கவின் வலதுகை தலதா அத்துக்கோரள அதிரடி கருத்து. மீண்டும் இன்று அதிகாலை பதுளையில் ஏற்பட்ட பெரும் மண் சரிவு. கூச்சலிட்டபடி வெளியே ஓடிய மக்கள். உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டுள்ளதா? மீட்பு நடவடிக்கைகள் தீவிரம். நாட்டில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட நூற்றுக்கணக்கான உயிரிழப்பு மற்றும் பல கோடி ரூபாய் சொத்து சேதத்தை முன்கூட்டியே முகாமைத்துவம் செய்து நிர்வகிக்காமையானது மனித சமூகத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதி என்பதால் அரசாங்கத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக எதிர்க்கட்சியை சேர்ந்த பல்வேறு கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செயற்பாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. இந்த விடயம் தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை முதல் நிலை சட்ட வல்லுநர்கள் 100 பேரின் பங்கு பெற்றலுடன் கொழும்பில் உள்ள முதல் தர ஹோட்டல் ஒன்றில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த கலந்துரையாடலின் போது அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் தலைமையில் வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அமைச்சர், மாகாண ஆளுநர்கள் உள்ளடங்களாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபரை பெயர் குறிப்பிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் 1500 சட்டத்தரணிகள் முறைப்பாடு செய்யும் தரப்பின் சார்பில் சுயேட்சையாக ஆஜராக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மாவட்ட மக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பதுளை மாவட்ட செயலாளர் பண்டுக ஸ்ரீ பிரபாத் அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் தற்போது அவர்கள் தங்கியுள்ள பாதுகாப்பு மையங்கள் அல்லது தற்காலிக தங்குமிடங்களில் தங்குமாறு மாவட்ட செயலாளர் மேலும் மக்களுக்கு தெரிவித்துள்ளார். மண் சரிவு, பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழும் அபாயம் பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரழிவுகளால் அளிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் சொத்துக்களின் இடிபாடுகளை மக்கள் இன்னும் தேடி வருகின்றனர். மேலும் பதுளையில் இன்று அதிகாலை மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டமையினால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு தேடி தப்பி சென்றுள்ளனர். எகரிய மேற்கொள்ள மேல் பகுதியிலேயே இன்று அதிகாலை 4 மணியளவில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்களை வெளியேற்ற முயற்சிகள் இருந்த போதிலும் பல குடும்பங்கள் அப்பகுதியில் தங்கியிருப்பதாகவும் பாதுகாப்பு மையங்களை அடைய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு ஏற்பட்ட போதிலும் அப்பகுதியில் இருந்து எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வரை தொடரும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. 6
ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது. வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது. மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசல் அடைந்து பேரிடர் ஏற்பட்டதாக தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சர் தலதா அதுகூரல தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அரசாங்கம் தன்னிச்சையாக பொய்களை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்துகின்றது. இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசல் அடைந்து பேரிடர் ஏற்பட்டதாகத்தான் நம்புகின்றேன். பொய்கள் குறுகிய காலம் மட்டுமே என்றும் கூறினார். தேசிய அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகத்தான் லஞ்ச ஊழல்கள் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பதுளை மாஸ்பென்ன நகரத்தில் ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்தத்திலிருந்து 11 பேரை செல்லப்பிராணியான நாய் காப்பாற்றிய தகவல் தற்போது பரவி வருகின்றது. வனஜீவராசிகள் திணைக்களத்தின் ஓய்வு நிலை உத்தியோகஸ்தர் டிவி தென்னகோன் என்பவரின் செல்லப்பிராணியான சூட்டியே இந்த உயிர்களை காப்பாற்றியுள்ளது. இது தொடர்பில் அவரின் உரிமையாளர் தென்னகோன் தெரிவிக்கையில், கடந்த நவம்பர் 27ஆம் தேதி மாலை கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. இது வழக்கத்துக்கு மாறான மழை. பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பின்னேரம் அளவில் மின்சாரம் தடைப்பட்டது. வீதிகள் மூடப்பட்டன. கிராமமே தனிமைப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் ராப்போசனத்தை தயார் செய்து கொண்டிருந்தோம். சூட்டி வீட்டுக்கதவை விராண்டி கொண்டிருந்தது. பெரிதாக குறைத்து சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது. இதனை அடுத்து வெளியே வந்து பார்த்தேன். அந்நேரம் மலையிலிருந்து பாறைகள் உருண்டு விழுகின்ற சத்தங்கள் கேட்டன. உடனே பேராபத்தை உணர்ந்து கொண்டேன். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையும் எச்சரித்தேன். இதன்பின் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றோம் என தெரிவித்துள்ளார். சூட்டியின் எச்சரிக்கையால் பல மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. இல்லையேல் நாங்களும் மண் சரிவுக்குள் சிக்கி உயிர்விட நேர்ந்திருக்கும். சூட்டியை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம் என தெரிவித்தார். எனினும் மாஸ்பென்ன நகரில் மண் சரிவில் சிக்கி பல வீடுகள், தபால் நிலையம், பேருந்து நிலையம் என்பன முற்றிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் சுமார் 15,000 மண் சரிவு அபாயம் உள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், குறித்த பகுதிகளில் வசிக்கும் சுமார் 5,000 குடும்பங்கள் ஏற்கனவே வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் மண் சரிவு அபாயம் காணப்படும் பெரும்பாலான பிரதேசங்களில் மக்கள் தொடர்ந்தும் வசித்து வருவதாகவும், அவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு மண் சரிவுகள் தொடர்பில் அறிவிக்கப்படும் சம்பவங்கள் கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இறுதியாக மாவட்ட செயலாளரை சென்றடையும். அதற்கமையவே குறித்த பிரதேசம் தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும். எனவே ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போதைய நிலவரம் குறித்து அறிவிக்கப்படும் வரை மக்கள் அந்த பகுதிகளில் வசிக்காமல் இருப்பதே சிறந்ததாகும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை 4 மாவட்டங்களில் அபாய பகுதிகளில் வசிப்போரை வெளியேற்ற அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பணிப்புரை விடுத்துள்ளது. அதற்கமைய கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது. ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடக்கு பகுதிகளில் திங்கட்கிழமை இரவு 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் அந்த எச்சரிக்கை குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மெகா நிலநடுக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இதன் காரணமாக 3 லட்சம் பேர் சரி இறக்கும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை இரவு 11:15 மணியளவில் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் 54 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானிய தீவிர அளவுகோலான 0 முதல் 7 வரையிலான நிலநடுக்கத்தில் ஹெச்சினோகே நகரம் 6க்கு மேல் தீவிரத்துடன் நிலநடுக்கங்களை பதிவு செய்தது. செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி நிலவரப்படி ஹொக்கைடோ, அமோரி மற்றும் இவாட் மாகாணங்களில் 33 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் நீண்டகால தரை அசைவுகளை உருவாக்கியதாகவும் மெதுவான மற்றும் அகலமான ஊசலாடும் நில அதிர்வு அலைகள் உயரமான கட்டிடங்களை கணிசமாக பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் ஜப்பான் அகழி மற்றும் ஹொக்கைடோவிற்கு அருகிலுள்ள சிசிமா அகழியில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்த ஆலோசனை ஹொக்கைடோவில் இருந்து சிபா மாகாணம் வரையிலான பகுதிகளை உள்ளடக்கியது. மேலும் 2022ஆம் ஆண்டில் மெகா நிலநடுக்க எச்சரிக்கை வகை அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இப்பகுதிக்கு வெளியிடப்பட்ட முதல் எச்சரிக்கை இதுவாகும். எனவே மக்களை வெளியேற்றும் வழிகளை சரிபார்க்கவும், வீட்டு தளபாடங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும், உணவு, தண்ணீர் மற்றும் எடுத்து செல்லக்கூடிய கழிப்பறைகள் உள்ளிட்ட அவசரகால கருவிகளை தயாரிக்கவும் அந்நாட்டு அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.